என்ன சார்? நேஷனல் அவார்டு உனக்கு வரணும். நல்லா இருந்ததா படம்? நான் உங்களை ரொம்ப வருத்தப்பட்டு நீங்க பாக்கலன்னு. அப்போ உடம்பு சரியில்லை, இப்ப பாத்துட்டீங்க, எனக்கு ஹாப்பி. உங்கனால தானே எவ்வளவு தூரம் நடிச்ச பாருங்க, இல்ல? தமிழ் சினிமா பற்றி பேசுகிறப்ப டேரக்டரோட இமயம் அப்படின்னு முதல்ல நமக்கு நினைவில் வரதே பாரதி ராஜா தான். கிராமத்து கதைகளை திரைக்கு கொண்டு வந்து சாதாரண மக்களோட வாழ்க்கையை சினிமாவாக மாற்றினவர் அவர் தான். 1977 வெளியான 16 வயது நிலை மூவியில் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய பயணம் இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வரலாறாக இருந்துட்டு வருது. இந்த நிலையில் சில நாட்களாகவே மருத்துவமனையில் ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டில் இருந்து வீடு திரும்பிய பாரதி ராஜாவை ஆக்ட்ரஸ் ராதிகா சரத்குமார் மீட் பண்ண போயிருந்திருக்காங்க. தன்னுடைய குரு தன்னை பற்றி பேசின வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வீடியோவில் ராதிகா அவரை சந்தித்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறப்ப பாரதி ராஜா சிரித்தபடி பேசுகிறாரு. அப்போது நீங்கள் நான் நடித்த தாய்க்கிழவி மூவி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு, உனக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு ராதிகா அது நடந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு ரிப்ளை பண்ணி ரொம்பவே மரியாதையாகவும் பாசமாகவும் அவங்களுடைய 2 பேருக்குரிய நட்பையும் காட்டியிருந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? தாய்க்கிழமை பாத்தீங்களாமே, நல்லா சூப்பரா. ஐயோ, அந்த சொல்லுங்க, நேஷனல் அவார்டு எனக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க கால வச்சுக்கிறேன். சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதி ராஜா சார் சீக்கிரமே பழைய நிலைக்கு திரும்பி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சினிமா அப்டேட், சீரியல் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மீடியா டோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.